எதிர்கட்சியாக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு சொல்ல முடியும். மக்கள் கிட்ட போய் சொன்னது யாரு? நாங்க வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக போடுவோம்னு சொன்னீங்க. நீங்க 3 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைகளை வச்சுட்டு அவங்களை குறை சொல்றது சரி. அதனால ஒரு மாநில அரசு மத்திய அரசுடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. திருமதி கனிமொழியினுடைய தமையனார் செய்யாததை அது செங்கோலில் இருந்து தமிழ் மொழியினுடைய பெருமை இமயமலையில் பேசுகின்ற வரை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சியாக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு சொல்ல முடியும். நீங்க சென்னை சேலம் 8 வழிச்சாலை இன்னைக்கு உங்களோட அமைச்சர் என்ன சொல்றாரு? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதை நிறைவேற்றணும்னு சொன்னாரு. எதிர்கட்சியா இருந்த போது மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த திட்டத்தை தடுத்தது யாரு? மக்கள் கிட்ட போய் சொன்னது யாரு? நாங்க வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக போடுவோம்னு சொன்னீங்க. நீங்க 3 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? இது பொய் வாக்குறுதி இல்லையா? நீங்க கொடுக்குற பொய் வாக்குறுதி. ஆனா எங்களை பார்த்து நீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு பேசுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து நவோதயா பள்ளிகளுங்க, நவோதயா பள்ளிகள் நாடு முழுக்க ஏழை குழந்தைகளுக்காக மத்திய அரசு ஒரு தரமான இலவசமான கல்வியை வழங்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் அனுமதிக்காம இருக்கீங்களே. அதனால் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது ஒருபோதும் எங்கேயுமே தள்ளி வைக்கப்படுவதில்லை. நீங்க தூத்துக்குடியில மழை வெள்ளத்தின் போது கூட தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியா என்ன நிதி கொடுக்கணுமோ அது கொடுத்திருக்கு மத்திய அரசு. உங்களோட ஆதாரங்களை என்னென்ன பாதிப்புகள் கொடுத்திருக்கிறீங்க அதற்கு கொடுக்க வேண்டிய நிதி தமிழகத்திற்கு கொடுக்கப்படும். அதனால் தமிழகம் வளர்ச்சி அடைந்து ஒரு வேகமாக வளர்ச்சி அடைகின்ற மாநிலம். அதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ மத்திய அரசு கொடுக்குது. டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்துக்கு தான் டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கப்பட்டது. என்ன செஞ்சார் மோடி அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்க தூத்துக்குடி எத்தனை வருஷம் அந்த இஸ்ரோ பெண்டிங் இருந்தது? இந்த பகுதி இப்ப என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு வரப்போகுது? இதெல்லாம் தான் அந்த பிரதமர் மோடி கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை வழக்குகள் தொடர்ந்தாலும் உண்மையை மக்களுக்கு சொல்வதில் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் தயங்காது. அதற்காக என்ன விதமான நடவடிக்கைகள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அவங்க முதல்ல குஷ்பு அவர்கள் அவங்க தமிழ் மொழி இவ்வளவு தூரம் பேசுறது சிறப்பு. சில சமயம் அவங்களோட மொழி தாய்மொழி இன்னொன்னா இருக்கு, கத்துட்ட மொழி அப்படிங்கறதால அதுல சில நேரம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைகளை வச்சுட்டு அவங்களை குறை சொல்றது சரி. அதாவது சில துறைகள் மத்திய அரசுக்கு உரிமை இருக்கக்கூடிய துறைகள், நிதியோ பாதுகாப்போ அந்த மாதிரி. சட்டம் ஒரு சில துறைகள்ல ஏற்றலானா முழுமையான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அதனால ஒரு மாநில அரசு மத்திய அரசுடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, தமிழகத்திற்குள்ளேயே நான் அதான் நேற்று கூட உதாரணம் சொன்னேன். கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ கூட திமுக கிடையாது. தமிழக அரசு கொண்டு வர சட்டத்தை கோவை மாவட்டத்துக்குள்ள நிறைவேற்ற கூடாதுன்னு நாங்க சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? பாருங்க, வேட்பாளர் பட்டியல் இது டெல்லியில மத்திய தேர்தல் குழு எப்ப தமிழகத்திற்கான வாய்ப்பு வருகிறதோ அந்த லிஸ்ட்ல வருதோ அப்ப வேட்பாளர். தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழனுடைய பெருமையை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். அதனால் திருமதி கனிமொழியினுடைய தந்தையார் செய்யாததை, திருமதி கனிமொழியினுடைய தமையனார் செய்யாததை அது செங்கோலில் இருந்து தமிழ் மொழியினுடைய பெருமை இமயமலையில் பேசுகின்ற வரை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வீடெடுத்து தங்கினால் என்ன? அவர் எப்போதுமே தமிழர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். தமிழகம் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு அப்பதான் தமிழை பத்தி எல்லாம் தெரியும். கூட்டணி பொறுத்த வரைக்குங்க தேசிய தலைமை முடிவெடுத்து நிறைவாக அறிவிக்கின்ற வரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. யாரோடலாம் நாங்க பேசிட்டு இருக்கோம், நல்லா வெளிப்படையா தானே பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு. பாருங்க, எல்லாரும் சேர்த்து திமுகவுக்கு எதிராக இருக்கோங்கிறதை, திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கறத எங்களோட எண்ணம். கட்சி முடிவு செய்தார் யாராவது நாங்க கட்சி சொன்னதை எடுத்துக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.